நிஃப்டி வந்து கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும், சிறிய ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி மட்டுமே நம்ம கணக்கில் கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். உள்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த நேற்றுக்கு ஒரு டேட்டா வெளில இருக்க என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து ரெக்கார்டை இதுவரை இல்லாத அளவிற்கு 2,37,000 கோடி ரூபாய் வந்து வசூலாயிருக்கு அப்படின்றது. இது வந்து நிறைய டேக்ஸ் செலுத்துறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது. அதே சமயத்தில் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் ஆகி அப்படின்னு இருக்கு. அப்போ ஸ்பெண்டிங்கும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்டிஃபை பண்ணுற மாதிரியான டேட்டாஸ் வெளியாயிருக்கு. இது வந்து பங்குச்சந்தைகளில் ஒரு பாசிட்டிவை கொடுக்குமா? ஓகே, நான் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நிஃப்டியோட லெவலையும் சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நிஃப்டி வந்து இப்போ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 24,400 தாண்டி இருக்கிற நிலையில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த 24,350 24,300 24,400 தடைநிலை இதை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி உக்காந்தது அப்படின்னு சொன்னால் தென் 24,800 900 நெக்ஸ்ட் டார்கெட்டாக பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தெரிய வரும் அது நடக்குது. நம்ம ஸ்பாட் மார்க்கெட் பற்றி பேசுகிறோம். கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே ஃபியூச்சர்ஸ், அது எப்பயுமே ஒரு 50 70 80 புள்ளிகள் பிரீமியத்தில் தான் வியாபாரம் ஆகும். இது நம்பர் 1. கீழே வந்து சப்போர்ட் லெவல் 23,900, அது இன்னும் ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது நிஃப்டியை பற்றி நான் கொடுத்த தகவல். அடுத்து நீங்கள் சொன்ன ஜிஎஸ்டிக்கு வந்துடலாம். ஜிஎஸ்டி வந்து இப்போ 2,30,000 கோடி கலெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமைப்படக்கூடிய சந்தோஷமான, இது வந்து நம்ம பொருளாதாரம் சார்ந்த ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கணும். நம்மகிட்ட என்ன சார் வரியை வாங்கிட்டாங்களா இவ்வளோ அப்படின்னு பார்க்கக்கூடாது. பொதுவாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது நம்ம அதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்துலலாம் 80,000 கோடியை தாண்டது மிக மிக சிரமப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். ஆரம்பித்த புதுசில் அதன் பிறகு 1,00,000 கோடியை தாண்டும் போது அது சிறப்பான ஒரு எண்ணாக பார்க்கப்பட்டது. இப்போ 1,00,000க்கு மேலே தாண்டி 1,25,000 கோடி 1,30,000 கோடியெல்லாம் வரும்போது மிகச் சிறப்பான ஆண்டாக இருந்தது, மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்னு பார்த்தோம். ஆனால் இப்போ எங்கே போயிட்டோம்? 2,36,000 கோடி அப்படின்றது மிகப்பெரிய கலெக்ஷன். ஸோ இது என்ன, இந்த கலெக்ஷனால் என்ன தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அரசாங்கத்திடம் கையில் பணபலம் ஜாஸ்தி ஆகும். அரசாங்கத்தின் பணபலம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தத்தில் ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லக்கூடிய அந்த வரவு செலவுக்கான இடைவெளி குறையும். முதல்ல இந்த மாதிரி வருமானம் கூடுதல் அப்படின்றது இந்த வரவு செலவு வித்தியாசம் குறைவதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரசாங்கத்தின் மீது உலக அளவில் பெரிய நம்பிக்கை ஏற்படும், இந்தியாவின் மீது பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும். அப்போது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவை நோக்கி நகரும் முதலீடு செய்வதற்கு. இந்த நாடு வந்து ஃபைனான்ஷியலி சவுண்ட், நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படுகிறதுன்றத ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். இதற்கு அடுத்தபடியாக இந்த கலெக்ஷன் வேறு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அரசாங்கத்தின் கையில் அதிக பணம் இருந்தால் உள்கட்டமைப்புக்கு அதிக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில் அவருடைய செலவு அப்படின்றது இந்த ஃபிஸ்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கண்டிப்பாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும். அவர்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கும் லாபத்தை கூட்டுவதற்கும் அது உதவும். அதுவும் நம்முடைய ஜிடிபி வளர்ச்சிக்கு பெரும்பாலும் உதவும். இன்னொரு ஃபோக்கஸில் சொல்லும்போது டிஃபென்ஸ் செக்டாருக்கு அதிகமான செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அதன் அடிப்படையில் டிஃபென்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அதிகமான வியாபாரங்கள் வரும், அது வளர்ச்சியை கொடுக்கும். ஆகவே ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது மிக சிறப்பான ஒரு செய்தியாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கூடவே நம்முடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் அதை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், எல்லாமே வந்து வி ஆர் ஸ்பெண்டிங் இன் வெயிட் அப்படின்னு, அதாவது எல்லாம் கணக்கில் வந்து செலவு பண்ணிக்கிற பணங்கள். முன்னாடியெல்லாம் வந்து நம்ம கேஷாக பண்ணும்போது அது அக்கௌண்ட் ஆகுமா அப்படின்றது குறைவு. நம்ம அன்அக்கௌண்டட், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் மணி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருப்பதாக அந்த காலத்துலேருந்து சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அது ஒரு பேரலல் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பணமும் வந்து செலவினங்கள் எல்லாமே கணக்கில் கொண்டு வந்தாலே வரியின் அளவு மிக பெரிதாக இருக்கும். இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி நகரும் பார்க்குறோம். அந்த வகையில் யூபிஐ டிரான்சாக்ஷன் நிறைய நடக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே சமயம் இந்த மாதிரி நிறைய வெள்ளை வியாபாரங்கள் நடப்பதனால் நம்முடைய இந்திய பொருளாதாரம் ஆரோக்கியமாகவும் பங்கு சந்தைக்கு அது பெரும் உறுதுணையாகவும் இருக்கும்.